அன்பார்ந்த கடகம் ராசிக்காரர்களே, மனதை பாதிக்கும் ஒரு சம்பவம் திடீரென உருவாகலாம். குடும்ப விஷயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது பெரிய பிரச்சனையாக மாறலாம். அமைதியாக இருந்து சரியான முடிவை எடுப்பதே உங்களுக்கான பாதுகாப்பு. அந்த சோதனை முடிந்ததும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும். மேலும் இதற்கான பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது கடக ராசியில் பிறந்தவர்கள் வெளியில் பார்க்கும் போது அமைதியானவர்களாகவும் அதிகம் பேசாமல் தங்களுடைய வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டு இருப்பவர்களாகவும் தோன்றினாலும் அவர்களுடைய மனதிற்குள் எண்ணங்களின் ஓட்டம் மிகவும் வேகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை மற்றவர்கள் சாதாரணமாக கடந்து சென்று விடலாம். ஆனால் கடக ராசிக்காரர்கள் அதையே ஆழமாக சிந்தித்து அதன் பின்னால் இருக்கும் காரணத்தையும் மனிதர்களின் எண்ணங்களையும் எதிர்காலத்தில் அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள். இவர்களிடம் இயற்கையாகவே ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும். தங்களுக்கு பிடித்தவர்களையும் குடும்பத்தினரையும் தங்களை நம்பி வந்தவர்களையும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காமல் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் மனதில் வலுவாக இருக்கும். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் ஒருமுறை மனதில் ஒரு இலக்கை வைத்துவிட்டால் அதை அடைவதற்காக அமைதியாகவும் பொறுமையாகவும் உழைப்பார்கள். இவர்களின் மிகப்பெரிய பலமே பொறுமை. அதைவிட பெரிய பலம் ஒரு முறை பெற்ற அனுபவத்தை மீண்டும் தவறாக பயன்படுத்தாமல் வாழ்க்கை பாடமாக மாற்றிக்கொள்ளும் திறமை. ஆரம்பத்தில் இவர்களின் வளர்ச்சி மெதுவாக இருப்பது போல தோன்றினாலும் காலம் செல்ல செல்ல இவர்களின் அடித்தளம் வலுவாகி மற்றவர்கள் எதிர்பார்க்காத உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கடகம் ராசிக்காரர்களின் மனம் மிகவும் உணர்வு பூர்வமானது. இவர்களுக்கு பணம் மட்டுமே வாழ்க்கையின் இலக்கு கிடையாது. பணத்தோடு சேர்ந்து மன நிம்மதி, குடும்ப மகிழ்ச்சி, நம்பிக்கையான மனிதர்கள், சொந்த வீடு, பாதுகாப்பான வாழ்க்கை ஆகியவற்றையும் விரும்புவார்கள். ஒருவரை உண்மையாக நம்பிவிட்டால் அவர்களுக்காக பல விஷயங்களை செய்ய தயங்க மாட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் தாங்கள் செய்ததை மதிக்காமல் விட்டுவிட்டால் மனதளவில் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் வெளியில் அதை வெளிப்படுத்தாமல் அமைதியாக விலகி விடுவார்கள். இதனால் சில நேரங்களில் இவர்களை புரிந்து கொள்வது மற்றவர்களுக்கு சிரமமாக இருக்கும். உண்மையில் கடகம் ராசிக்காரர்களின் அமைதியை பலவீனம் என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு. அவர்கள் பேசாமல் இருப்பது அவர்களிடம் பதில் இல்லை என்பதற்காக அல்ல, சரியான நேரம் வரட்டும் என்று காத்திருப்பதற்காக. வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இவர்களுடைய திறமை வெளிப்படத் தொடங்கும் போது இதுவரை இவர்களை சாதாரணமாக பார்த்தவர்கள் கூட இவ்வளவு திறமை இவர்களுக்குள் இருந்ததா என்று ஆச்சரியப்படக்கூடிய நிலை உருவாகும். கடகம் ராசிக்காரர்களுக்கு பண விஷயத்தில் ஒரு தனித்துவமான அணுகுமுறை இருக்கும். சம்பாதித்த பணத்தை முழுவதுமாக செலவு செய்து விடாமல் எதிர்காலத்திற்காக ஏதாவது ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். குறிப்பாக வீடு, நிலம், சொத்து, குடும்பத்திற்கான பாதுகாப்பு போன்றவற்றில் இவர்களுக்கு அதிக ஆர்வம் கொடுப்போம். வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களில் வருமானம் வந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் வரலாம். குடும்ப பொறுப்புகள், உறவினர்களுக்கான உதவி, வீட்டு தேவைகள் போன்ற காரணங்களால் பயம் கை தங்காமல் போகும் சூழ்நிலையும் இருக்கலாம். ஆனால் வயது மற்றும் அனுபவம் அதிகரிக்கும் பொழுது பணத்தை நிர்வகிக்கும் திறமை மேம்படும். ஒரே ஒரு வருமானத்தை நம்பாமல் கூடுதல் வருமானம் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் வளரக்கூடும். தொழில், வியாபாரம், முதலீடு, சொத்து சார்ந்த முயற்சிகள் போன்றவற்றில் திட்டமிட்டு செயல்பட்டால் நீண்ட காலத்தில் நல்ல பொருளாதார நிலையை உருவாக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இவர்களுக்கு திடீர் பணவரவை விட படிப்படியாக வளர்ந்து நிலையான செல்வத்தை உருவாக்கும் பாதை மிகவும் ஏற்றதாக இருக்கும். கடகம் ராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு என்ற கனவு மிகவும் முக்கியமானதாக இருக்கக்கூடும். வாடகை வீட்டில் இருந்தாலும் ஒரு நாள் நமக்கென்று ஒரு வீடு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் வைத்திருப்பார்கள். அதே போல நிலம், தோட்டம், விவசாய நிலம் அல்லது குடும்பத்திற்கு பயன்படும் சொத்துக்கள் போன்றவற்றிலும் ஈடுபாடுகள் ஏற்படலாம். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் சொத்து வாங்குவதற்கான முயற்சிகள் தீவிரமடையக்கூடும். முன்பு முடியாது என்று நினைத்த ஒரு விஷயம் சரியான காலகட்டத்தில் எதிர்பாராத வாய்ப்பின் மூலம் சாத்தியமாகும். சூழ்நிலை உருவாகலாம். குடும்பத்தில் ஒருவரின் பதவி, உதவி, பழைய தொடர்பு, எதிர்பாராத நிதி ஆய்வு வாய்ப்புகள் அல்லது நீண்ட கால சேமிப்பு ஆகியவற்றின் மூலம் சொத்து சேர்க்கும் பாதை திறக்கலாம். குறிப்பாக அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் ஆவணங்கள், சட்டப்பூர்வ நிலை, கடன் சுமை போன்றவற்றை கவனமாக ஆராய்ந்து செயல்பட்டால் சொத்து விஷயங்களில் நல்ல நிலையை உருவாக்க முடியும். வேலை செய்யும் இடத்தில் கடகராசிக்காரர்கள் பொறுப்புடன் செயல்படக்கூடியவர்கள். மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை பாதியில் விட்டுவிடாமல் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஒரு நிறுவனத்தில் நீண்ட காலம் பணியாற்றும் போது அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியை தங்களுடைய வளர்ச்சியாக நினைத்து உழைக்கக்கூடியவர்கள். நிர்வாகம், வாடிக்கையாளர் தொடர்பு, கல்வி, ஆலோசனை, விற்பனை, கணக்கு, நிர்வாகப் பணிகள், மருத்துவம் சார்ந்த துறைகள், உணவு மற்றும் தங்குமிடம் சார்ந்த தொழில்கள், சொத்து மற்றும் நிலம் சார்ந்த பணிகள் போன்ற பல துறைகளில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
அதேபோல கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் இதே வேளையில் தொடர வேண்டுமா, இல்லை புதிதாக ஏதாவது முயற்சிகள் செய்ய வேண்டுமா என்ற குழப்பம் ஏற்படலாம். ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு பலமுறை சிந்திப்பார்கள். ஆனால் சரியான முடிவை எடுத்த பிறகு அதை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருப்பார்கள். வேலை மாற்றம், புதிய தொழில் தொடங்குதல், கூடுதல் வருமானம் உருவாக்குதல் அல்லது தனியாக ஒரு முயற்சி செய்வது போன்ற விஷயங்களில் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது நல்லது. இவர்களிடம் மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறன் இருப்பதால் மக்கள் தொடர்பு அதிகம் உள்ள தொழில்களில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சிக்கான முயற்சி தேவைப்படும் துறைகளில் இவர்களின் உழைப்பு காலம் செல்ல செல்ல பெரிய பலனாக மாறக்கூடும். கடகம் ராசிக்காரர்களுக்கு காதல் என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, உணர்வும் நம்பிக்கையும் கலந்த ஒரு உறவாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஒருவரை மனதார ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்காக நிலைய தியாகங்களை செய்யக்கூடியவர்கள். தங்களுடைய துணையிடம் அன்பு, மரியாதை, புரிதல், பாதுகாப்பு ஆகியவற்றை எதிர்பார்ப்பார்கள். சிறிய விஷயங்களை கூட மனதில் வைத்து கொள்ளும் பழக்கம் இருப்பதால் துணையின் வார்த்தைகளையும் நடத்தையும் ஆழமாக எடுத்துக்கொள்ளக்கூடும். அதனால் தேவையில்லாத சந்தேகங்கள் அல்லது மனக்கசப்புகள் உருவாகாமல் வெளிப்படையாக பேசிக்கொள்வது இவர்களுக்கு மிகவும் முக்கியம். உண்மையான புரிதல் கிடைத்துவிட்டால் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கை முழுவதும் துணைக்கு பக்கபலமாக நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய அன்பு வெளிப்படையாக அதிகம் சத்தம் செய்யாமல் இருந்தாலும் செயலில் மிகவும் ஆழமாக வெளிப்படும். குடும்பம் என்பது கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கியமான தூண்களில் ஒன்று. பெற்றோர், சகோதரர்கள், வாழ்க்கை துணை, குழந்தைகள் ஆகியோர்களின் நலனின் அதிக அக்கறை காட்டுவார்கள். குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் யார் தவறு என்று மட்டும் பார்க்காமல் அதை எப்படி சரி செய்வது என்று யோசிக்கக்கூடியவர்கள். சில சமயங்களில் குடும்பத்திற்காக தங்களுடைய ஆசைகளை கூட ஒதுக்கி வைப்பார்கள். ஆனால் இதனால் அவர்கள் மனதில் சேரும் அழுத்தத்தை வெளிப்படுத்தாமல் வைத்துக்கொள்வது நல்லதல்ல. குடும்பத்தினரிடம் தங்களுடைய எண்ணங்களை அமைதியாக பகிர்ந்து கொள்வது வாழ்க்கையில் நிம்மதிகளை அதிகரிக்கும். வயது செல்ல செல்ல குடும்பத்தில் இவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஒரு கட்டத்தில் குடும்பத்தின் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொறுப்பு இவர்களிடம் வந்து சேரலாம். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் ஒரே நாளில் வந்து விழுவது போல இல்லாமல் பல சிறிய வெற்றிகள் ஒன்றாக சேர்ந்து மிகப்பெரிய உயரமாக மாறும் தன்மை இருக்கலாம். ஆரம்பத்தில் இவர்களின் உழைப்பை யாரும் கவனிக்காமல் போகலாம். ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் பதவி, வருமானம், சொத்து, சமூக மரியாதை போன்ற பல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சேரத் தொடங்கலாம். குறிப்பாக முன்பு நின்று போன முயற்சிகள் மீண்டும் உயிர் பெறும் சூழ்நிலைகள் உருவாகலாம். புதிய மனிதர்களின் அறிமுகம், எதிர்பாராத தொடர்புகள், பழைய நண்பர்கள் மூலம் கிடைக்கும் வாய்ப்புகள் போன்றவை வாழ்க்கையில் திருப்புமுனைகளை ஏற்படுத்தக்கூடும். நாம் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோமா என்று அவர்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கடகம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சவால் சில நேரங்களில் அவர்களுடைய சொந்த மனதிலேயே இருக்கலாம். கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து வருத்தப்படுவது, ஒருவர் சொன்ன வார்த்தையை அதிகமாக மனதில் வைத்து கொள்வது, எல்லோரையும் நம்பி விடுவது அல்லது ஒருவரை நம்பிய பிறகு அவர்களிடம் இருந்து அதிக எதிர்பார்ப்பு வைப்பது போன்றவை மன அழுத்தத்தை ஏற்படலாம். எல்லோருக்கும் நான் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் தங்களுடைய தேவைகளை மறந்துவிடக்கூடாது. குறிப்பாக பண விஷயங்களில் உணர்ச்சியின் அடிப்படையில் முடிவெடுக்காமல் தெளிவான கணக்குடன் செயல்படுவது அவசியம். உறவினர்கள் அல்லது நண்பர்கள் என்ற காரணத்திற்காக மட்டும் பெரிய நிதி முடிவுகளை எடுப்பது தவிர்ப்பதும் நல்லது. மனதில் தோன்றியதை உடனடியாக செயல்படுத்தாமல் ஒரு இரவு நன்றாக யோசித்து முடிவு செய்வது பல தவறுகளை தவிர்க்க உதவும். வரும் காலம் கடகம் ராசிக்காரர்களுக்கு நாம் என்ன விரும்புகிறோம் என்பதை தெளிவாக முடிவு செய்து அதற்கேற்ற பாதையை அமைத்து கொள்ள வேண்டிய காலமாக இருக்கலாம். இதுவரை குடும்பத்திற்காகவும் பிறருக்காகவும் அதிகமாக உழைத்தவர்கள் இனிமேல் தங்களுடைய எதிர்காலத்திற்காகவும் திட்டமிட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். வருமானத்தை அதிகரிப்பது மட்டுமில்லாமல் அந்த வருமானத்தை சொத்து அல்லது சேமிப்பாக மாற்றுவது முக்கியமாக இருக்கும். பழைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும் சூழல் உருவாகலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு செய்தி வரலாம். திருத்தப்பட்ட ஒரு முயற்சி மீண்டும் தொடங்கப்படலாம். புதிய தொழில் அல்லது கூடுதல் வருமானம் பற்றிய எண்ணம் உருவாகலாம். முக்கியமாக மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதை விட தங்களுடைய திறமை மற்றும் அனுபவத்தை நம்பி முன்னேறினால் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் மிகவும் வித்தியாசமானதாக மாறக்கூடும். மன அமைதிக்காக தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்வது, இறைவனை மனதார நினைத்து வழிபடுவது, இயன்றளவு அன்னதானம் அல்லது தேவையுள்ளவர்களுக்கு உணவு வழங்குவது போன்ற நல்ல செயல்களில் ஈடுபடலாம். திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபடுவது, தண்ணீர் அல்லது பால் போன்றவற்றை இறைவனுக்கு அபிஷேகமாக அர்ப்பணிப்பது போன்றவை பாரம்பரிய ஆன்மீக பழக்க வழக்கங்களாக கருதப்படுகின்றன. அதைவிட முக்கியமான பரிகாரம் மனதில் இருக்கும் கோபம், பழைய வருத்தம், தேவையற்ற பயம் ஆகியவற்றை மெதுவாக விட்டுவிட்டு நல்ல எண்ணங்களுடன் முன்னேறுவதாகும். பரிகாரம் என்பது நம்பிக்கையை வளர்க்கும் ஆன்மீக நடைமுறை. வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை நடைமுறை சிந்தனையுடன் சரியான ஆலோசனையுடன் எடுப்பது அவசியம். கடகம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுடைய வாழ்க்கையைப் போல ஒரே வேகத்தில் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கான வெற்றி பாதை கொஞ்சம் மெதுவாக இருக்கலாம்.
ஆனால் அந்த பாதையில் நீங்கள் கட்டும் அடித்தளம் மிகவும் வலிமையானதாக இருக்க முடியும். இன்று உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் நாளை உங்கள் உயரத்தை பார்த்து வியக்கும் நிலை வரலாம். இன்று சிறியதாக தோன்றும் உங்கள் முயற்சி நாளை பெரிய சொத்தாகவும் பெரிய வாய்ப்பாகவும் குடும்பத்தின் பாதுகாப்பாகவும் மாறலாம். கடந்த காலத்தின் கண்ணீரை எதிர்காலத்தின் வெற்றிக்கான விதையாக மாற்றுங்கள். மனதில் இருக்கும் பயத்தை முயற்சியாக மாற்றுங்கள். முயற்சியை பழக்கமாக மாற்றுங்கள். அந்த பழக்கத்தை வெற்றியாக மாற்றுங்கள். உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிகள் பெருகட்டும், வருமானம் வளரட்டும், சொத்து சேரட்டும், நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்திகள் வந்து சேரட்டும். உங்களுடைய உழைப்புக்கு உரிய மரியாதையும் உயர்வும் கிடைக்கட்டும். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இனிவரும் ஒவ்வொரு புதிய அத்தியாயமும் பழைய கவலைகளை பின்னுக்கு தள்ளி புதிய நம்பிக்கைகளையும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரட்டும். கடகம் ராசிக்காரர்களே, உங்களிடம் இருக்கும் திறமைகளில் பலவற்றை இதுவரை நீங்களே முழுமையாக பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம். காரணம், உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப பொறுப்பு, பண நெருக்கடி, பிறருடைய பிரச்சனைகளை தீர்ப்பது, உறவுகளை காப்பாற்றுவது போன்ற பல விஷயங்கள் உங்கள் சொந்த கனவுகளுக்கு இடையில் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு இனிமேல் நம்முடைய வாழ்க்கைக்காகவும் நாம் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் மிகவும் வலுவாக உருவாகும். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக இருக்கக்கூடும். இதுவரை உங்களை சாதாரணமாக நினைத்தவர்கள் கூட உங்களிடம் இருக்கும் அறிவையும் அனுபவத்தையும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய சூழல் உருவாகலாம். குறிப்பாக ஒருவரை அணுகி பேசுவது, ஒரு விஷயத்தை அழகாக விளக்குவது, மனிதர்களின் மனநிலையை புரிந்து கொள்வது, சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பது போன்ற திறமைகள் உங்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய பலன்களை தரக்கூடியவை. நீங்கள் இதுவரை என்ன திறமை இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருந்தால் உங்கள் கடந்த கால அனுபவங்களை திரும்பி பாருங்கள். நீங்கள் கடந்து வந்த பிரச்சனைகள் தான் உங்கள் உண்மையான திறமைகளை உருவாக்கி இருக்கின்றன. மேலும் கடகம் ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிப்பது மட்டும் முக்கியமல்ல, சம்பாதித்த பணத்தை குடும்பத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களின் மனதில் எனக்கென்று ஒரு இடம் வேண்டும் என்ற எண்ணம் ஆழமாக இருக்கக்கூடும். அது வீடாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், தொழில் செய்யும் இடமாக இருக்கலாம், அல்லது குடும்பத்திற்காக உருவாக்கும் ஒரு நிரந்தரமான சொத்தாக இருக்கலாம். நீண்ட காலமாக சொத்து வாங்க வேண்டும் என்று நினைத்தும் சில காரணங்களால் அது தள்ளி போயிருந்தால் மீண்டும் அந்த முயற்சியை திட்டமிட்டு தொடங்குவதற்கான எண்ணம் உருவாகலாம். முன்பு பார்த்த இடம் கிடைக்காமல் போயிருக்கலாம், ஆனால் அதைவிட சிறந்த இடம் பின்னர் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கலாம். சிலருக்கு குடும்ப உறுப்பினர் மூலம் ஒரு நல்ல தகவல் வரலாம். சிலருக்கு பழைய அறிமுகம் மூலம் சொத்து வாய்ப்பு கிடைக்கலாம். இன்னும் சிலருக்கு எதிர்பாராத நிதி ஏற்பாடு கிடைத்து நீண்ட நாள் கனவை நிறைவேற்றும் சூழல் உருவாகலாம். ஆனால் எந்த சொத்து முடிவுகளையும் அவசரமாக எடுக்காமல் ஆவணங்கள், உரிமை, அனுமதிகள், கடன் சுமை போன்றவற்றை நன்றாக சரிபார்த்து செயல்படுவது மிகவும் முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் உங்களை மதிக்காமல் பேசியவர்கள் இருக்கலாம். உங்களுடைய திறமையை குறைத்து மதிப்பிட்டவர்களும் இருக்கலாம். நீங்கள் அமைதியாக இருந்ததால் உங்கள் பெயரில் பெரிய விஷயங்களை செய்ய முடியாது என்று நினைத்தவர்களும் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் சில வெற்றிகளுக்கு சத்தமான பதில் தேவையில்லை. நீங்கள் உயர்ந்து நிற்பதே மிகப்பெரிய பதிலாக மாறிவிடும். கடகம் ராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் யாரையும் பழிவாங்க வேண்டியதில்லை. யாரிடமும் உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் இல்லை. உங்கள் வேலை, உங்கள் வளர்ச்சி, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி, உங்கள் பொருளாதார முன்னேற்றம் ஆகியவையே உங்கள் சார்பாக பேசட்டும். இன்று உங்களை பற்றி கேள்வி எழுப்பியவர்கள் நாளை உங்களிடம் ஆலோசனை கேட்கும் நிலை வரலாம். அதற்காக காத்திருக்காமல் உங்கள் பாதையில் தொடர்ந்து முன்னேறுங்கள். வேலை செய்யும் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு கட்டத்தில் வழக்கமான பணியை தாண்டி கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும். ஆரம்பத்தில் அது சுமையாக தோன்றினாலும் அந்த பொறுப்பே பின்னர் உங்களுடைய திறமையை நிரூபிக்கும் வாய்ப்பாக மாறலாம். மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் கிடைப்பது, முக்கியமான பணிகளை உங்களிடம் ஒப்படைப்பது, புதுவை குழுவை வழிநடத்தும் வாய்ப்புகள் கிடைப்பது போன்ற மாற்றங்கள் வரக்கூடும். தனியாக தொழில் செய்பவர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்களிருந்து புதிய வேலைகள் வரலாம். ஒருவரின் பரிந்துரை மூலம் இன்னொருவர் அறிமுகமாகலாம். இதுவரை சிறிய அளவில் இருந்த தொழில் படிப்படியாக விரிவடையலாம். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்ய முயற்சிப்பதை விட அதிக பலன் தரும் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதில் கவனம் செலுத்துவது உங்கள் வளர்ச்சிகளை வேகப்படுத்தும். இன்றைய காலத்தில் ஒரே ஒரு வேலையை மட்டும் நம்பி இருப்பதை விட தங்களுடைய அறிவு மற்றும் திறமையை பயன்படுத்தி கூடுதல் வருமானத்தை உருவாக்குவது பலருக்கும் புதிய வாய்ப்புகளை திறக்கிறது. கடகம் ராசிக்காரர்களுக்கு மனிதர்களோடு தொடர்பு கொள்ளும் திறன் இருப்பதால் ஆலோசனை, விற்பனை, ஆன்லைன் சேவை, உள்ளடக்கம் உருவாக்குதல், வாடிக்கையாளர் தொடர்பு, சிறு வியாபாரம் போன்ற பல வழிகளில் கூடுதல் வருமானம் உருவாக்கும் வாய்ப்புகளை உருவாக்கலாம். முக்கியமானது என்னவென்றால் அது பெரிய வேலை இல்லை என்ற எந்த வாய்ப்பையும் ஆரம்பத்திலேயே நிராகரிக்காமல் அது எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு வளரக்கூடும் என்பதை பார்க்க வேண்டும். சிறியதாக தொடங்கிய ஒரு முயற்சி நாளை உங்களுடைய முக்கியமான வருமான வழியாக மாறக்கூடும். அனுபவம் இல்லாத துறையில் பெரிய தொகையை முதலீடு செய்வதை விட முதலில் கற்றுக்கொண்டு சிறிய அளவில் தொடங்கி பின்னர் விரிவுபடுத்துவது பாதுகாப்பான அணுகுமுறையாக இருக்கும். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உண்மையாக புரிந்து கொள்ளும் ஒருவர் இருப்பது மிகப்பெரிய பலமாக இருக்கும். உங்களுடைய அமைதியை புரிந்து கொள்ளும் ஒருவர், நீங்கள் சொல்லாமல் இருக்கும் கவலைகளை உணரக்கூடிய ஒருவர்,
வெற்றியில் மட்டும் இல்லாமல் சிரமத்திலும் உங்களுடைய நிற்கக்கூடிய ஒருவர் இருந்தால் வாழ்க்கையின் பல சுமைகள் எளிதாகி விடும். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் திறந்த மனதுடன் பேசுவது முக்கியம். சிறிய பிரச்சனைகள் பெரிதாக மாறுவதற்கு முன்பே பேசி தீர்த்து கொள்வது நல்லது. திருமணம் ஆகாதவர்களுக்கு வெறும் வெளிப்புற கவர்ச்சியை விட குணநலன், குடும்ப புரிதல், பொறுப்பு உணர்வு ஆகியவற்றை முக்கியமாக பார்க்க வேண்டும். உண்மையான உறவு கிடைத்தால் கடகம் ராசிக்காரர்கள் அந்த உறவை வாழ்க்கையின் மிகப்பெரிய பலமாக மாற்றக்கூடியவர்கள். கடகம் ராசிக்காரர்கள் சிலர் கடந்த காலத்தில் நடந்த ஒரு தோல்வியை இன்னும் மனதில் வைத்திருக்கலாம். ஒரு தொழில் பயிற்சி தோல்வி அடைந்திருக்கலாம். நம்பிய ஒருவர் ஏமாற்றியிருக்கலாம். பண விஷயத்தில் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம். வேலை அல்லது குடும்பம் தொடர்பான ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையின் முடிவாக பார்க்க வேண்டாம். அது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பயிற்சியாக இருக்கலாம். முன்பு எங்கே தவறு நடந்தது என்பதை புரிந்து கொண்ட பிறகு அதே இடத்தில் மீண்டும் விழாமல் செல்ல முடியும். வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்படுவது நாம் செல்ல வேண்டிய பாதை தவறாக இருப்பதற்காக அல்ல, அதைவிட சிறந்த கதவை தேட வேண்டும் என்பதற்காக இருக்கலாம். எனவே கடந்த காலத்தை நினைத்து மனதை உடைக்காமல் அதிலிருந்து அறிவை மட்டும் எடுத்துக்கொண்டு முன்னேறுங்கள். கடக ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் நம்பிக்கை மட்டும் போதாது. அந்த நம்பிக்கைக்கு இணையாக செயல்பாடும் இருக்க வேண்டும். இறைவனை நம்புங்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தளவு நல்ல செயல்களை செய்யுங்கள். அதே நேரத்தில் பணம், தொழில், சொத்து, குடும்பம் ஆகிய விஷயங்களின் நடைமுறை திட்டத்தையும் உருவாக்குங்கள். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்து அடுத்த நாள் செய்ய வேண்டிய விஷயங்களை திட்டமிடுவது கூட உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். உங்கள் மன அமைதியை காப்பாற்றுங்கள். தேவையற்ற மனிதர்களிடமிருந்து தூரம் வையுங்கள். உங்களுடைய நேரத்தை மதியுங்கள். உங்களுடைய உழைப்பை குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்களுக்கு வர வேண்டிய நல்ல காலம் வந்துவிட்டது என்று மட்டும் காத்திருக்காமல் அந்த நல்ல காலம் வந்தபோது அதை பயன்படுவதற்கான மனிதராக உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு கிடைக்கும் வேகத்தில் கிடைக்காமல் இருக்கலாம். நீங்கள் பலமுறை முயற்சி செய்தும் ஒரு விஷயம் தள்ளி போயிருக்கலாம். பல வருடங்களாக எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு இன்னும் வராமல் இருந்திருக்கலாம். உங்களை விட குறைவாக முயற்சி செய்தவர்கள் முன்னேறுவதை பார்த்து சில நேரங்களில் மனதில் ஒரு ஏமாற்றம் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான பலன் என்னவென்றால் தாமதமாக கிடைக்கும் விஷயம் சில நேரங்களில் நிலையானதாக மாறும். ஒருமுறை ஒரு வாய்ப்பு உங்கள் கையில் வந்து சேர்ந்து விட்டால் அதை அனுபவத்தோடு பயன்படுத்தி நீண்ட கால பலனாக மாற்றக்கூடிய திறமை உங்களிடம் இருக்கிறது. மேலும் இதையெல்லாம் தாண்டி கடகம் ராசிக்காரர்களுக்கு பணவரவு என்பது ஒரே ஒரு பாதையிலிருந்து மட்டுமே வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழிலுக்கு கூடுதலாக ஒரு சிறிய வாய்ப்பு வரலாம். பழைய தொடர்பு மூலம் வேலை கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த தொகை கைக்கு வந்து சேரலாம். உங்களுடைய திறமைக்காக ஒருவர் புதிய பொறுப்பை வழங்கலாம். சில நேரங்களில் எதிர்பாராத ஒரு வாய்ப்பு உங்கள் வருமானத்தை மாற்றக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் இங்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால் பணம் வரும் வாய்ப்பை மட்டும் பார்க்காமல் அது உண்மையானதா என்பதையும் ஆராய வேண்டும். விரைவாக அதிக பணம் என்ற ஆசையில் சரி பார்க்காமல் முதலீடு செய்வது உங்களுக்கு ஏற்றதல்ல. மெதுவாக வளர்ந்தாலும் நம்பகமான வருமானத்தை உருவாக்கும் வழியே நீண்ட காலத்தில் உங்களுக்கு அதிக பாதுகாப்பை தரும். ஒரு காலத்தில் பணத்திற்காக நீங்கள் கவலைப்பட்ட நிலை மாதிரி பின்னர் பணத்தை எங்கு சரியாக பயன்படுத்துவது என்று யோசிக்கும் நிலைக்கு வரலாம். கடகம் ராசிக்காரர்களுக்கு செல்வம் உருவாகும் போது அது வெறும் கையில் பணமாக மட்டும் இல்லாமல் சேமிப்பு, நிலையான முதலீடு, வீடு, நிலம், தொழில், உபகரணங்கள் அல்லது குடும்பத்திற்காக பயன்படும் சொத்துக்கள் போன்றவற்றை வடிவங்களிலும் உருவாக்கலாம். இதுவரை பணம் வந்தால் செலவு, மீதம் இருந்தால் சேமிப்பு என்ற முறையில் இருந்திருந்தால் அதை மாற்ற வேண்டிய நேரம் இது. முதலில் சேமிப்பு, அதன் பிறகு செலவு என்ற அணுகுமுறையை உருவாக்கினால் உங்கள் பொருளாதார நிலை படிப்படியாக வலுவாகும். ஒரு பெரிய தொகையை ஒரே நாளில் சேமிக்க முடியாவிட்டாலும் சிறிய தொகையை தொடர்ந்து சேமிப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு பெரிய பாதுகாப்பை உருவாக்கும். குறிப்பாக குடும்பத்திற்காக உழைக்கும் நீங்கள் எதிர்காலத்தில் குடும்பத்தினர் உங்களை நம்பி நிற்க வேண்டிய நிலை வராமல் இருக்க முன்கூட்டியே நிதி திட்டத்தை அமைத்துக் கொள்வது நல்லது. உங்கள் வாழ்க்கையில் உண்மையான செல்வம் என்பது கையில் எடுக்கும் பணம் மட்டுமல்ல, பணம் இல்லாத நேரங்களிலும் உங்களை பாதுகாக்கக்கூடிய சொத்து மற்றும் சேமிப்பு தான். கடகம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அமைதியாக உழைத்து கொண்டிருப்பதால் ஆரம்பத்தில் அவர்களின் திறமை எல்லோருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒருமுறை ஒரு பொறுப்பை சிறப்பாக செய்து முடித்துவிட்டால் அந்த பெயர் அவர்களை தொடர்ந்து செல்லும். நீங்கள் செய்த ஒரு நல்ல வேலை, ஒருவருக்கு செய்த உதவி, ஒருவர் பிரச்சனையில் எடுத்த சரியான முடிவு போன்றவை பின்னர் உங்களுக்கு சமூகத்தின் நல்ல பெயரை உருவாக்கக்கூடும். ஒரு கட்டத்தில் உங்களிடம் ஆலோசனை கேட்பவர்கள் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் மட்டுமில்லாமல் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தாரிடம் இவர்கள் சொல்வது சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கை உருவாகலாம்.
இந்த மரியாதை பணத்தால் வாங்க முடியாத ஒரு செல்வம். ஆனால் அதே நேரத்தில் எல்லோருடைய பிரச்சனைகளையும் உங்கள் தோளில் சுமந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு உதவ முடியும் இடத்தில் உதவுங்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் அமைதியை இழக்கும் அளவுக்கு பிறருடைய சுமையை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குடும்பம் சார்ந்த ஒரு முக்கியமான முடிவு அவர்களின் எதிர்காலத்தை மாற்றக்கூடும். குடும்பத்தில் வீடு கட்டுவது, இடம் மாற்றுவது, குழந்தைகளின் கல்வி, திருமணம், தொழில் தொடங்குவது, புதிய சொத்து வாங்குவது போன்ற விஷயம் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய திருப்புமுனையாக அமையலாம். குடும்பத்தினர் உங்களை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கலாம். அந்த நேரத்தில் பயப்படாமல் தேவையான ஆலோசனைகளை பெற்று திட்டமிட்டு செயல்பட்டால் அந்த பொறுப்பு பின்னர் பெருமையாக மாறும். உங்கள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு கருத்து வேறுபாடு கூட மெதுவாக குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகலாம். குறிப்பாக குடும்பத்தில் ஒருவரின் முன்னேற்றம் முழு குடும்பத்திற்கும் மகிழ்ச்சிகளையும் நம்பிக்கைகளையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கலாம். அதே நேரத்தில் தொழில் தொடர்பான விஷயங்களில் எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தங்களையும் தெளிவான கணக்குகளையும் வைத்திருப்பது மிக மிக அவசியம். நம்பிக்கை இருக்கட்டும், அதோடு தெளிவான நடைமுறையும் இருக்கட்டும். சரி, இப்படி மேலும் மேலும் உங்கள் ராசி பலன்கள், கிரக நிலைகள், பரிகாரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.